Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த குட்டியான சோஃபா டெரகோட்டா கிளேல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா டெரகோட்டா கிளே. சோ இந்த டெரகோட்டா கிளே நான் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கு இப்போ. இது நல்லா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஸ்மூத்தன் பண்ண போறோம். சோ நான் உங்களுக்கு நிறைய வீடியோல காமிச்சிருக்கேன் எப்படி ஸ்மூத்தன் பண்றதுன்னு. அதே மாதிரியே பண்ண போறேன். நான் வந்து கொஞ்சம் gloves போட்டுன்னு பண்றேன். ஏன்னா கிளே நிறைய இருக்கு இல்லையா? சோ அதனால நான் gloves போட்டு நல்லா mix பண்ண போறேன் இப்போ. நம்ம இப்போ நல்லா கிளே வந்து மோல்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா நம்மளுக்கு நிறையா டெரகோட்டா கிளேல பண்ணும்போது நிறையா அந்த வீரல் விடாது. அப்புறம் வந்து வேஸ்டேஜ் நிறையா இருக்காது நம்மளுக்கு. அண்ட் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம டெரகோட்டா கிளே நல்லா ஸ்மூத்தன் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நல்லா சப்பாத்தி திரட்டுறது கட்டை இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நல்லா திரட்ட போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காகவே திரட்ட போகிறேன். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாகவும் அந்த பிரேக்கேஜ் வராமல் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம். இந்த குட்டி சோஃபா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு விநாயகர்லாம் கூட வைக்கலாம். அழகாக சாமி பொம்மைலாம் கூட வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு எனக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அதுக்கு ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். லென்த் அண்ட் பிரெத் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன லென்த் அண்ட் பிரெத் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோஃபாவில் உட்கார்ற பார்ட் இது ரெடி ஆகிடுச்சு. அந்த சீட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். எல்லா எட்ஜஸும் வாட்டர் தொட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிக்ரோம் ஒயர் இருக்குல்ல, இது வந்து நல்லா நீட்டாக பெருசாக கட் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக நம்ம பீட்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த அளவுக்கு இல்லை, அதோட கொஞ்சம் நீட்டாக பெருசாகவே கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நல்லா இதை கட் பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல சீட், ஸோ அதுக்கு மேலே 4 எட்ஜஸ்லையும் 2 நிக்ரோம் ஒயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கிளே எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிளே எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் கிளே எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா சர்க்கிளாக நல்லா ரவுண்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மோல்டு உங்களுக்கு வந்து கீழே இருக்க அந்த ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மோல்டோட சைஸ் சொல்கிறேன். எக்ஸ்ட்ராஸை எடுத்துருங்க ஒரு நைஃப் வச்சு. இப்போ இந்த கிளே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பால் மாதிரி நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாலோட ஒரு பக்கம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்கள் உங்கள் ஒர்க்கிங் போர்டில். நல்லா டேப் பண்ணிங்கன்னா உங்களோட பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒன் சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி டேப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு சைடு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி டேப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி மேலே வந்து மறக்காமல் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஈவனாக நிற்கும் போது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அது வந்து ஏற்ற இறக்கமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் நம்மளோட சோஃபா வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சைடாக நல்லா திருப்பிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈவனாக ஷேப் வந்துடும். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஈவனாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதே மாதிரியே எனக்கு என்ன வேணுமோ நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதே மாதிரியே ஒரு ஐபின் எடுத்துக்கிறேன் நிக்ரோம் ஒயர்லேருந்து. ஸோ எதுக்கு எடுக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்துக்கிறேன். இது அப்படியே கரெக்டாக எட்ஜஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் வச்சு நல்லா வந்து இதை ஸ்மச் பண்ணி விடுங்க. அப்போ தான் ரெண்டுமே ஒட்டும். ஸோ அதனால் இதை நல்லாவே ஸ்மச் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இப்போ நான் இன்னொரு 3 சைட்ஸும் அந்த எட்ஜஸ் ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள் நம்ம சோஃபாவோட கால் ரெடி ஆகிடுச்சு. நாலுமே வந்து நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நல்லா ஸ்மர்ஜ் பண்ண போகிறோம். அதாவது நான் உங்களுக்கு சொன்னதை வாட்டர் வச்சு எப்படி ஸ்மர்ஜ் பண்ணணுன்னு. நீங்கள் வாட்டர் வச்சு கையில் கூட ஸ்மர்ஜ் பண்ணலாம், ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷில் கூட ஸ்மர்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு இதை ஸ்மர்ஜ் பண்ணுறதுனால இன்னும் ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து இது தனியாக தெரியாது. ஸோ இது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அட்டாச் ஆன மாதிரியே நல்லா இருக்கும். அண்ட் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு தனித்தனியாக பார்ட்டாக உடையாது. பாருங்கள் கரெக்டாக ஈவன் சைஸில் நிற்கிது. ஸோ இதுதான் நமக்கு தேவை. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சோஃபாவுக்கு 2 சைடும் பில்லோ வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி க்ளே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் அதே எனக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ நான் அந்த ஷேப்புக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். க்ளேவை வந்து மோல்டுக்குள்ளே வச்சு இப்போ இது வந்து நல்லா நீட்டமாக ரவுண்ட் பண்ணணும். ரொம்ப சப்பையாக ரவுண்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும். இது உங்களுக்கு கரெக்டான என்ன பண்ணுங்கள், இது வந்து ஒரு டிசைன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் சோஃபா பில்லோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து டிசைன் பண்ணிடலாம்.
இது நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது அடியில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த சோஃபா மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். கீறி விட்டு இதில் வந்து லைட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம டெரக்கோட்டா க்ளூ மாதிரி பண்ணுவோம்ல, நான் நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னா பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் லைட்டாக அப்ளை பண்ணி நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இது காஞ்சோன்னு என்ன ஆகும்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் நம்ம சோஃபா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இது பார்த்திங்கன்னா இதே மாதிரியே இன்னொன்றும் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் அதுவும் நல்லா காஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் பண்ணிவிட்டு கலர் பண்ணுறங்க. அது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். எங்களோட இன்னொரு சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். அவ்வளோதான் இந்த வீடியோ ரெண்டு வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிணி.